நான் உங்கள்கிட்ட ஒரு சிம்பிள் கொஷின் கேட்குறேன். ஏன் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் அதிகமாக உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க மாட்றாங்க? ஏன் அவங்க உட்காந்து சோஷியல் மீடியா ஏன் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். ரொம்பவே சிம்பிள் ஆன்சர் தான். ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுனால ஒரு யூஸ்மே அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்க பார்க்க மாட்றாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குற டைமை அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது பதிலாக அவங்கள வேறு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அங்கே ரிட்டர்ன்ஸ் இல்லை. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்னும் இல்லை. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சிம்பிள் கொஷினுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் கொஷின் கேட்குறேன். இந்த கொஷின் உங்களுக்கு. ஏன் நீங்கள் அதிகமாக இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க? காலைல ஏஞ்சோடனே ஃபஸ்ட் எடுக்கிறது ஃபோனை தான். நைட் தூங்குற முன்னாடி யூஸ் பண்ணுறது ஃபோனு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோனையே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோனோட ஸ்க்ரீனையே அதிகமாக பார்த்துட்ருக்கோம். நான் இந்த ரோல் மாடலாக நம்ம பார்க்குற இந்த பர்சன்ஸ், இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள், ஸோ இவங்க யாருமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி டைமை வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க அவங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா டைம் நம்மள்கிட்ட வந்து அன்லிமிட்டடாக இல்லை. டைம் நம்மள்கிட்ட வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் வந்து இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்மள்ட்ட டைம் வந்து அன்லிமிட்டடாக இல்லை. நம்மள்ட்ட டைம் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த டைம் நம்மள்ட்ட லிமிட்டடாக இருக்கிறதுனால நம்ம இந்த டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் எப்படி அவங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்ஸ்டாகிராமில். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் நீங்களும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மட்டும் அங்கே என்ன ரிட்டர்ன் கிடைக்குது? ஸோ உங்களுக்கு மட்டும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்கறதுனாலையோ சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு எது ரிட்டர்ன் கிடைக்குதா? என்டர்டைன்மெண்ட்டு தவிர. ஸோ உங்களுக்கு வேறு எது ரிட்டர்ன் கிடைக்குதா? மணி தராங்களா? இல்லை. ஸோ இந்த டைமை வேஸ்ட்டாக நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு தரதுக்கு, ஸோ அந்த டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ மணி வந்து அன்லிமிட்டட் கிடையாது. ஸோ மணி அன்லிமிட்டட் கிடையாது அப்படிங்கிறனால தான் ஸோ நீங்கள் மணியை வந்து அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மணி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னா, ஏன்னா உங்கள்கிட்ட அன்லிமிட்டட் மணி இல்லை. ஸோ அதனால தான் மணியை வந்து நீங்கள் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அன்லிமிட்டடாக உங்கள்கிட்ட மணி இல்லைன்னு சொல்லி தான் நீங்கள் வந்து பார்த்து மணியை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. லிமிட்டடாக தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ சேம் உங்கள்கிட்ட டைமும் வந்து அன்லிமிட்டட் கிடையாது. உங்கள்கிட்ட டைம் நிறையாலாம் இல்லை. ஸோ அதுவும் லிமிட்டட் டைம் தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஏன் நீங்கள் அந்த மணிக்கு தர ரெஸ்பெக்ட், அந்த மணியை எப்படி நீங்கள் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ சேம் நீங்கள் ஏன் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க? நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். மணி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டா மறுபடியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். காசை நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து சம்பாரிச்சிடலாம். பட் டைம் அப்படி கிடையாது. டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ போனது தான் டைம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மணியை விட டைமை தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா மணி திருப்பி வந்துடும், சம்பாரிச்சிக்கலாம் மறுபடியும். பட் டைம் அப்படி கிடையாது. ஸோ டைமை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளுக்கு புரிஞ்சிருக்கனால தான் ஸோ அவங்க டைமை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டைம் வந்து அன்லிமிட்டட் கிடையாது. டைம் வந்து லிமிட்டட் தான். மணி போனால் திருப்பி வந்துடும், பட் டைம் போனால் திருப்பி வராது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கனால தான் ஸோ அவங்க வந்து டைமை வந்து பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் டைமை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் டைமை சோஷியல் மீடியாவுக்கு ஃப்ரீயாக தராதீங்க. ஸோ இது வந்து ஏன் நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி ஆகணும், ஏன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும், ஏன் நீங்கள் வந்து ரீல்ஸ் பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். ஸோ நான் வந்து ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை கேட்டோடனே உங்களுக்கும் வந்து இப்போது மைண்டில் வந்துருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலாம், கம்மி பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறத கம்மி பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்திருக்கும். அப்படி வரலன்னா இதை விட நான் வேறு என்ன சொல்லி உங்களுக்கு மோட்டிவேஷன் வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. டைமை அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சிம்பிளாகவே. டைம் போனால் திருப்பி வராதுன்னு சொல்லிட்டு அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டைம் நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் உங்கள் டைமை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ அந்த டைம் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கோ, உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக நல்ல விஷயத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை வேஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனை பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்கள் டைம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5 hours நீங்கள் வந்து ஸ்க்ரீனே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு நாளைக்கு 5 hours, பட் நீங்கள் ஒரு இயர் கணக்கில் எடுத்து பாருங்கள். ஸோ அது எத்தனை மாதம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே அப்படியே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி வீடாக இல்லை உங்களுக்கே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். ஸோ அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சரும் உங்கள்கிட்டே இருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா யோசிச்சு பாருங்கள்.
ஏன் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து அவங்க டைமை சோஷியல் மீடியாவுக்கு தர மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு அதனால் ரிட்டர்ன் இல்லை. ஸோ அவங்க அந்த டைமை வேறு விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எங்கே ரிட்டர்ன் வருதோ. ஸோ அதே தான் இப்போ நீங்களும் பண்ண சொல்கிறவங்கள. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டைமை வேறு எங்கே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ, அதாவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை ஃபஸ்ட்டு பிஸியாக வச்சுக்கோங்க. ஸோ பிஸியாக இருந்தாலே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க. பிஸியாக இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ண முடியும்? சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக இருக்கிறதுக்கான இன்னொரு காரணமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே டைம் இல்லை. அவங்க டைம் எல்லாமே பிஸியாக இருக்குது. அவங்க டைம் எல்லாமே ஆல்ரெடி நிறையா ஒர்க்கில் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. ஆல்ரெடி நிறையா ஒர்க்கில் வந்து அவங்க கமிட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாட்டி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட டைம் இல்லை. ஸோ சேம் உங்களையும் நீங்கள் அதை மாதிரி ஆக்குங்க. ஸோ உங்கள் டைமை வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்கள் டைமை வந்து நிறையா ஸ்கெடியூல் பண்ணுங்கள், டாஸ்க் ரெடி பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் டைம் வந்து பிஸியாக இருக்குங்க. ஸோ உங்கள் டைமை வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் டைமை எப்படி கரெக்டாக ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற வீடியோ போய் பாருங்கள்.